ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஷேர் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ நான் ஆல்ரெடி லாஸை எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணுறது ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் லாஸ் மேக்கிங் ட்ரேடர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு அதை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷனாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 1,96,000 கோடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் நடந்திருக்கு அக்டோபர் மந்த்தில். ஸோ இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 10 மாசமா 1.8 lakhs crore தாண்டி இருக்கு. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜனவரி மாசத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,80,000 கோடி கீழே நம்ம டேக்ஸ் கலெக்ஷனாகவே இல்லை, எல்லாமே மேலே தான் வந்திருக்கு. இது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம். ஸோ இதனால மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குமா அப்படின்றது கிடையாது. பட் எக்கனாமி நல்லா பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது. ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல டிமாண்ட் கன்சம்ஷன் சைடு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் வர நம்மளுடைய அப்டேட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா. ஸோ நீங்கள் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா நேற்று அவுட் ஆச்சு. நான் டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் என்னன்னா மாருதி சுசுகி வழக்கம் போல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2.2 லட்சம் காரை அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. செகண்ட்ல தொடர்ந்து 2வது மாசமா பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ டிஎம்பிவின்னு இப்போ நேம் மாத்திருக்காங்க, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸோ லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 74,705, அதாவது ஒரு 30,000 கார் அதிகமாக வித்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ ஆட்டோ செக்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணோம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு இது முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். ஏன்னா மேபி கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா கீழே இறங்கலாம், இல்லை ஸ்லோவாக கூட மேலே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இல்லை ஈவெண்ட் வந்ததுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதனால ட்ரேடர்ஸுக்கு கொடுக்குற அப்டேட் என்னன்னா இந்த நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ ஆட்டோமொபைல் செக்டார் க்ரோ ஆயிட்டு இருக்குன்றதை நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் வீக்ல நம்ம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரிசல்ட் பார்க்கல. ஸோ நவம்பர் 1 ஜேகே சிமெண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ரெவன்யூ 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் ஜேகே சிமெண்ட்ல இருந்து. சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் அவருடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் இல்லை. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 12% டவுன் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்ல ஒரு செக்டாருக்கும் இம்பார்ட்டன்ட் கேபி என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபண்டமெண்டலா இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த கேபிஐ தெரிஞ்சுக்கணும்னு. இப்போ நம்ம ஜேகே சிமெண்டோடைய கேபிஐ பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்டர் ரிப்போர்ட்டு இந்த ரிசல்ட் அப்போ அவங்க கொடுத்தது. ஸோ இன்வெஸ்டர் பர்சன்டேஜ்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எபிட்டா பர் டன் பார்த்தீங்கன்னா 902 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எபிட்டான்றது என்னன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அமர்டைசேஷன் டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. இது பர் டன்னுக்கு லாஸ்ட் இயர் இருந்ததை விட 263 ரூபாய் அதிகமாகி 902 ரூபாய் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிதான் நம்ம சிமெண்ட் செக்டாரை வேலிடேட் பண்ணோம். ஸோ எவ்ரி குவார்டர் அவங்க எந்த எபிட்டா பர் டன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்றது முக்கியமான ஃபேக்டரை நம்ம வச்சுட்டு ஸோ நம்ம ஸ்டாக்கை வாங்குறோம் அப்படின்னா இந்த ஃபேக்டர் நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டார்லையும் ஒரு கேபிஐ இருக்கு. ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம அதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கேபிஐ பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா குளோபல் மார்க்கெட்டு. ஸோ குளோபல் மார்க்கெட் க்ளோசிங் எப்படி இருந்ததுன்னா ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்லாம் அகைன் ஆல் டைம் ஹை தான் போயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 0.5 கரெக்ஷன் இருந்திருக்கு. கிஃப்ட் நிப்டி பார்த்தீங்கன்னா கரண்டா ஒரு 0.37% டவுன் ஆயிருக்கு. ஏசியன் மார்க்கெட் நிக்கியை தவிர, அதாவது ஜப்பான் மார்க்கெட் தவிர எல்லாமே ஓரளவு நெகட்டிவா தான் முடிச்சுது. ஜப்பான் மார்க்கெட்டும் கொரியா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா 0.5-2% ஏறி இருக்கு. ரிமைனிங் எல்லாமே ஒரு கரெக்ஷன்ல தான் போயிருக்கு. ஸோ மண்டேயோடைய மார்க்கெட் எப்படி இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிப்டி லெவல்ஸ் இப்போ பார்த்துடலாம். நிப்டி பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் போயிருக்கு. ஸோ நம்ம இமீடியட்டா 25,840 இந்த லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல. ஸோ இப்போ கரண்டா 25,730 க்ளோஸ் ஆயிருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எஃப்ஐ திருப்பி அவங்களுடைய செல்லிங்க ஸ்டாப் பண்ணலாம். ஸோ எப்போ நம்ம நிப்டி பை சைட் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை அது பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இப்போ இது பழைய ஐ. ஸோ இது ஹையர் ஹைஸ் கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இது லோ, இது ஹையர் லோஸ். ஸோ இந்த மாதிரி எப்போ ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகுதோ 1 ஹவர்லயோ இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயோ அப்போதான் நிப்டி திருப்பியும் புல் சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எங்க சப்போர்ட் எடுக்குதுன்னு. ஷார்ட் போறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு.
ஸோ ஷார்ட் வந்து போனா எந்த மாதிரி போனா ஓரளவுக்கு ப்ராஃபிட் நம்மளால பண்ண முடியும்னா, இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி இங்க ஒரு பியரிஷ் கேண்டில் கொடுக்கும் பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து இதை ஸ்டாப் லாஸ் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும். மற்றபடி ஷார்ட் போறது வந்து கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா இந்த இடத்துல ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்றவங்களுக்கு ஓகே. இப்போ நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் தான் எடுக்கிற மாதிரி வரும். மொத்தத்தில் ஒரு 250 பாயிண்ட்ஸ் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஷார்ட் போயிருந்தா இங்க போயிருக்கோம். பட் ஆனா இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்பார் தான், ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்ததுனால ஷார்ட் போக முடியல. இந்த இடத்துல போலான்னு பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு, என்ன ஆகும்னு தெரியாது மார்க்கெட். ஸோ இந்த சப்போர்ட் உடைச்சதுக்கு அப்புறம் எடுத்தா 250 பாயிண்ட் தான் இருக்கு, 1% தான் மூவ்மெண்ட் மேக்ஸிமம் கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஷார்ட் போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நான் ஷார்ட் போக போறதுல, ஸோ நான் வெயிட்டிங் ஃபார் இந்த ரிவர்சல், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போயிட்டு ட்ரேட் எடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ நீங்க வந்து எந்த மாதிரி உங்களுடைய பொசிஷன்ஸ் வச்சிருக்கேன்றதையும் எனக்கு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐ வந்து திருப்பியும் அவங்களுடைய பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. செல்லிங் வந்து திருப்பி 6100 கோடி பெரிய லெவலில் செல்லிங் நடந்திருக்கு. லாஸ்ட் 3 நாளா செல்லிங் தான். ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 7000, 10,000, 12,000 கோடி கிட்ட வந்து 3 நாளா செல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷா போகும் நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ அந்த ரிவர்சல் நடக்கணும்னா இவங்களுடைய செல் ஆஃப் வந்து கம்மியாகும். ஸோ இதை கொஞ்சம் நீங்க க்ளோஸா பாருங்க. இது கம்மியாகுது அப்படின்னா ஒரு 1000 கோடின்னும் போது சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம டிஐ உடைய சப்போர்ட் பாருங்க, லாஸ்ட் மந்த் 52,000 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பையிங் வந்து நடந்துட்டே தான் இருக்கும். டிஐ வந்து பெரிய லெவல்ல செல் பண்ணிட்டு வெளில போக மாட்டாங்க, பார்ஷியலா வேணா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதனால இது கொஞ்சம் கம்மியானாலே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எஃப்ஐ ஆக்டிவிட்டி கொஞ்சம் க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க. ரிவர்சல் நான் சொன்ன மாதிரி ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் வந்ததுனா தான் புல்லிஷ் ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து என்னுடைய வியூ தான். நான் வந்து ஒரு ரிசர்ச் அனலிஸ்டோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை நான் வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.